நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0% உண்மையுமே எனக்கு இன்றைக்கி மதி சொன்ன டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண்களுக்குன்ட்டு அதாவது அவர் சொல்கிற டைலாக் அப்படியே வேகமாக எரியக்கூடாது, ஸ்லோவாக எரியணும், ஸ்லோவாகவும் எரியக்கூடாது, மீடியமாக எரியணும்னு ஒரு விளக்கோட கம்பேர் பண்ணுறாரு. ரைட்டு, இருந்தாலும் மதி அவரை அலட்சியப்படுத்தின அந்த போயா அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக சுரேஷ் அப்படியே ஷாக் ஆகிறதுன்ட்டு. உண்மையுமே சுரேஷ் வண்டி அந்த முறுக்கு முறுக்கிறார், யார் தான் போவா, ரைட்டு தானே. ஸோ மதியோட இந்த போல்டு மூவ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பொதுவாக பெண்கள் கிட்ட ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் இருக்குது, அவங்களோட திமிரு. உண்மையுமே அந்த திமிரை சரியான இடத்துல சரியான பர்சனுக்கு, அதாவது ஒரு ரவுடி, அவர் யார் ரவுடி தானே, அவருக்குலாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி கரெக்டு தானே. மதி செஞ்சதில் ஒரு தவறும் இல்லை. ஸோ உண்மையுமே அந்த திமிரு அழகான விஷயம்தான். ஓகேவா, எப்படி பெண்களுக்கு நிறையா விஷயங்கள் க்யூட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நளினமாக இருக்கட்டும், அது மாதிரி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி திமிரும் பெண்களுக்கு அழகான விஷயந்தான், அதை ரசிக்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த போயா அப்புறம் நிறைய இடங்களில் சும்மா கண்டுக்கவே இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, வராரா பிடிக்கிறாரா, எதுவுமே கண்டுக்கவே இல்லை மதி. அதில் சுரேஷ் அதாவது ஆம்பளைங்க அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க பாருங்கள், அதுதான் அங்கே அவங்க மாமா கேரக்டர் பண்ணுறவரும் இங்கே என்ன நடந்துச்சுங்கிறத தெரியாத மாதிரியே எப்பயுமே காட்டிக்கிறது. அவரோட மனைவிக்கிட்டே அவர் நிறைய நோஸ் கட்டு வாங்குவார், நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இங்கே இவங்க போயான்னு சொன்னது அந்த கூட அடியால் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யாருமே சுற்றி பார்க்கலையே அண்ணனை அப்படின்னு பார்த்ததெல்லாம் செம ஹைலைட்டு. இங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் மறைச்சாலும் அது நைட் அவங்க ரெண்டுத்துக்குள்ளே ஒரு ஃபயராக தெரிக்குது. உண்மையுமே சொல்லணுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக நேர்மையாக இருக்கிற பெண்களுக்கு இந்த ஆர்கியூமெண்ட் வரதான் செய்யும், கரெக்டாக. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதில் மதியோட அந்த ஆர்கியூமெண்ட், அழகுமதியோட ஆர்கியூமெண்ட் சுரேஷ் கூட ஒரு பீக்கில் அவர் சும்மா மிரட்டுனாலும் யாருக்கும் அடங்காத சிங்கக்குட்டி இந்த மதி அப்படிங்கிறதான். ஸோ அந்த திமிர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி எபிசோடில். உண்மையுமே இந்த மேஜிக் ரொம்ப அழகாக இருக்குது. நக்ஷத்ரா அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேமில் நான் நக்ஷத்ராவை நிறைய இடங்களில் பாராட்டணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் நடந்துருச்சு. பொதுவாக மேரேஜ் நடந்துருச்சு, நமக்கு பிடிக்காது நடந்திருக்குன்னா அழுவோம், பட் ஆனால் ஒரு மாதிரி டவுன் ஆகும், ஓகேவா, என்ன இப்படி ஆகிடுச்சு லைஃப் அப்படின்ட்டு. பட் அவங்க அந்த ஆக்டிங்கில் என்டையராக அழுதுருப்பாங்க அந்த எபிசோட். அதில் கொஞ்சோண்டு கூட ஃபேக்காக இல்லாமல் அந்த ஆக்டிங் முழுக்க அந்த அழுததை ரொம்ப அழகாக நட்சத்திரா பண்ணியிருப்பாங்க, அந்த ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இன்றைக்கி அந்த திமிராக இருக்கட்டும், அவங்க பேரண்ட் மேலே இருக்க கோவமாக இருக்கட்டும், சுரேஷை பிடிக்கவே பிடிக்காததாக இருக்கட்டும், அப்புறம் வீட்டில் அழகு மலர் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அந்த வீட்டு வேலைகள் அப்படின்ட்டு. பரவாயில்ல, எபிசோடில் ஒரு நிறைய சீரியலில் பெண்களுடைய வீட்டு வேலையை ஹைலைட் பண்ணுறாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி அதை ஹைலைட் பண்ணுறதுன்ட்டு ஒவ்வொரு இடங்களையும் நல்லாயிருக்கு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் எபிசோட். நட்சத்திரா ரொம்ப அழகாக இந்த மதி கேரக்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸலண்ட்டுங்க. நான் நட்சத்திரக்கிட்ட இந்தளவுக்கு இந்த மதியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா மதி இவ்வளோ தூரம் இருப்பாங்கன்னு நினைக்கல. ஒரு திமிராக கரெக்டாக எங்கே பாசம் கட்டுறோமோ அங்கே பாசமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கேரக்டரை செதுக்கின விதம். ஸோ கண்டிப்பாக நட்சத்திரம் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக எனக்கு பெண்கள் திமிராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கணும், உங்களுக்கும் தெரியும். அதனால் இந்த சீரியல் பற்றி நிறையா பேசலாம் இனிமேல் இந்த சேனலில். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோன். அப்படியே சுரேஷோட அந்த மனநிலை இருக்கு இல்லையா, திமிராக இருக்க நிறைய ஆண்களுக்கான சரியான பதிலடி. சபாஷ் மதி அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறேன். ஸ்டடியோன்.